அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆண்களும் பெண்களும் ஓரிடத்தில் ஒன்றாக உலு செய்வார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 193. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக வரும்பொழுது முகம், முன்கை தவிர உடலுடைய மற்ற பாகங்களை மறைத்திருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தின் வழிகாட்டுதல். ஆனால் இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய தகவலை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் ஓரிடத்தில் ஒன்றாக உலு செய்வதாக இருந்தால் ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உலு செய்யக்கூடிய பெண்கள் தங்களுடைய ஆடைகளை முழங்கைகளுக்கு மேலாக உயர்த்தி இருப்பார்கள். இது சரியா என்ற அர்த்தத்தில் பலருக்கும் கேள்விகள் எழும். அன்பிற்குரியவர்களே, உலு செய்யக்கூடியவர்கள் ஆடைகளை முழங்கைகளுக்கு மேலாக உயர்த்தியே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் இதுபோன்ற நிர்பந்தமான சந்தர்ப்பங்களில் இவ்வாறு உயர்த்துவது கூடும் என்று புரிந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும். உலு செய்வது என்பது அவசியமான ஒரு தேவை. அதற்காக ஆடைகளை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது குற்றமாகாது. இதை பொது அனுமதியாக எடுத்துக்கொண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக பெண்கள் வரும்பொழுது தங்களுடைய முழங்கைகளுக்கு மேலாக ஆடை அணிந்து கொள்ளலாம் என்று புரிந்து கொள்வது தவறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.